ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மறுபடியும் ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து சமையல் பண்ணலான்னு ஊரில் இருக்க அண்ணன்மாரில் எல்லாம் கிளம்ப போகிறோம். வண்டியிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க கிளம்பதெல்லாம் பார்ப்போம். அடுத்த அங்கே போய் வந்து மிச்சத்தெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். சமையல் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து தென்னந்தோப்பு தான். இங்கே தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம். ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், கடல் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா. கடலை பார்த்துட்டே சமைச்சு சாப்பிட போகிறோம். ஏய், என்ன இது பந்தல் போட வந்தா? இதுதான் தக்காளி, இதுதான் பல்லாரி, இது பச்சை மிளகா. சூரியன் இது என்ன பேர்? இது புதினா, புதினா, கொத்தமல்லி, தாமலத்தட்டு, வாளி, உள்ள இஞ்சி பேஸ்ட், கையில் உள்ள அழுக்கு வருது. அது புள்ளி கருப்பா தான் இருக்கும். உள்ள கையில உள்ள அழுக்கப்படுவாங்களே, கையில அழுக்கப்படுவாங்க. அவங்க கையை என்னது என்னது கேட்டே மூடி யார மாத்தி செவன ஊத்தி கழிக்கானு ஹோட்டல்லாம் மூக்கு திண்டி போட்டாலும் நீங்க போட்டு அது தெரியாது. அது தெரியாது. அது தெரியாது. நமக்கு இவ்வளவு நேரம் இங்க இருந்து உருண்டிக்கிட்டு இந்நேரம் தான் உருண்டை மண்ணு தானே. மண்ணு நம்ம உத்தனை தக்காளி இட்டு வேணீங்க. தக்காளி இட்டுனா வட்டி பாத்திரம் அடுப்பா போடல. அடுப்பா போடல. பாரு முத்துமார் கடமை உணர்ச்சி பாரு. அறுவை கட்டி இல்லாம யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அவனே கடைக்கு ஓலங்குறீங்க. உங்க அக்கா போன் அடிக்காவல சாம்பார் ஆப் எனக்கு அக்கௌண்ட்ல இருந்தா போதும். இன்னும் கையில தான் இல்லையா சம்பளம் தானே வந்துடும். ஓனர் கூப்பிட்டாங்க நம்மளுக்கு. மீனை கழுவி ஊற வச்சிருமா? ஆமா. மசாலா நல்லா பிடிக்குங்களா? பாத்து இல்லையே. லாஸ்ட் அது தம் போட்டுரும் பண்ணி மத்த தம் போடணும் லாஸ்டா. ஆமா. இந்த பாதி கறி பாதி சோறு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் கறி வச்சுட்டு அதுக்கு மேல சோறு போட்டு இவ்வளவு நேரம் பிரியாணின்னு சொல்லியிருப்போம். என்ன பிரியாணின்னே சொல்லல. மட்டன் பிரியாணி பாருங்க. ஆமா, நமக்கு பிடிக்காத பிரியாணி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மட்டன்ல உப்பு மஞ்சள் பொடியும் போடாங்க. பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிரியாணி வச்சுட்டு மீனை பொறிச்சு சாப்பிடலாம். காலையில விடிய காலையிலே போய் நாங்க மீன்லாம் வாங்கிட்டு வந்து மீனை பாருங்க. இது காலையிலே போய் வாங்கிட்டு வந்த மீன் இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கா பாருங்க. ஹார்பர்ல போய் வாங்கிட்டு வந்தது. உங்களுக்கு தெரியுதா ரத்தமா இருக்கு? மாத்தண்டமா
பொறுக்கிக்காண்டி வாங்கணும். ஏன்னா வந்து சாப்பாடு ரெடியாக இதுக்கு மேலே நம்ம மீன் தான் சாப்பிட போகிறோம். அதனால என்னன்னா இப்போ மீனெல்லாம் வந்து கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாச்சு. இங்கே பாருங்க பீஸ் அப்படி ரவுண்ட் சாப்பாடு ரெடியாகலாம் அப்படியே வச்சு அப்படியே சின்ன எப்படி இருக்கான்னு தின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம வத்தல் பொடி தட்டிடலாம். பாதி கணக்கு பண்ணி தட்டுங்க, ரொம்ப தட்டக்கூடாது. போதும் 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 இருக்கட்டும். போதும்ல இங்க வேணும்ல போதும். வணக்கம் வணக்கம். உப்பு உப்பு தயிர் தயிர் 6 ரெண்டு தான் ஊற்றுங்க, இன்னொன்று ஊற்றுங்க. போதும் உடனே ஊற்றுங்க. போடு 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 போதுமா கொண்டு திம்மா கொஞ்சம் பாருங்க. சீக்கிரம் போடுங்களே சார், கை குட்டு. அது வேற கல்லு அண்ணே அது போட விடாதுண்ணே, அண்ணே அது போட விடாதுண்ணே, சாப்பாடுக்குண்ணே இதுவும் கொஞ்சம் போடுங்களே. இது போடக்கூடாது, இது இது போடுவாங்க. இது சாப்பாடு சரி 2 போடுங்க. சாப்பாடு கூட தான் வாங்கிட்டு இருந்தேன். இல்ல வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை. இதுலயே வச்சு எடுத்துடலாம்ல. சரி வரங்க வரங்க. கறி கறி அது போனா 2 பாத்திரம் சோறு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஐயா ஆனது உள்ளி போடுங்க. அந்த கரண்ட்ல வச்சு எடுக்கலாம். ஆமா அதெல்லாம் வச்சு இருப்போம். காசு நெய் கொஞ்சம் ஊத்தி. ஆமா நான் தெரியாதா? நீ தெரிஞ்ச வட்ட தெரியாது. வட்ட தெரியுமா? இப்போ மட்டன் குழம்புக்கு தான் இது நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ணனே பிரியாணி நினைச்சிட்டு அந்த இதை எடுத்து வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம மன்னிச்சிடலாம் ஒண்ணானே. அண்ணே இல்ல என்ன அத தள்ளிடு. அடு வாடி. இதே தாங்க அந்த உள்ளி மட்டும் போடுங்க ஃபர்ஸ்ட். உரைச்சி வைங்கடே கொட்டாட்டதுல. உள்ளி மட்டும். சோத்துக்கு வேணும். ஆமா போதும். என்ன சேர்த்துக்கணும்? பிரியாணிக்கு போதும் அவ்வளோ. நீங்க வாங்க. நீங்க என்ன அவனு முடிச்சு எடுத்துதான் இருப்பாங்க. பேசலாம் பேச மாட்டேன். பேசலாம் பேச மாட்டேன். பேசக்கூடாதுன்னா யாரு? ஆனந்த். செலிபிரிட்டி ஆனந்த். செலிபிரிட்டி ஆனந்த். அடுத்த மிளகா போட்டாச்சு. சமையல் போஸ்டிங் கிடைக்கும். இங்கோட்ட தின்னு பார்த்துச்சு ஒரு துள்ளு. வெந்துக்கல. உப்பு போடல. உப்பு போடல. போட்டிருந்து ஆனா நிறைய போடுது. அப்படியா? வெந்திருக்கானே. வெந்துட்டு சவுச்சா பார்த்தா சின்ன வெஞ்சாச்சு சவுச்சு பார்த்தீங்கன்னா தேவல இப்படி கட்ட புரிஞ்சு வரணும். மனுஷ ஜென்மம் தானா எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல மாகாரி வந்தவனே. போடுங்க போடுங்க தனியா போடுங்க. தக்காளி வரவே இல்லை. தக்காளியே எல்லாத்தையும் போட்டுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாங்க. அவ்வளவு முடியுமா? மீனுக்கு போடவே இல்லை பாத்தியா? இங்க பாருங்க மகேஷனை. போதும் போதும். தோசைகள் வைக்க போறோம். பாத்தீங்கன்னா அடுத்து வந்து மீன் பொரிக்கிறதுக்கு தோசைகள் சைடில் வைக்காங்க. எல்லாம் நம்ம ட்ரைனிங் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல. போடலையா? ஆமா மசாலா போட போறோம். போடுங்க. இதுல எலுமிச்சை மிக்ஸ் பண்ணி போட போறோம். ஓகே வாங்க பாப்போம். வாங்க. சர்ப்ரைஸ். வெட்டி கொண்டு விடுவேன்.
பாருங்க என்னெல்லாம் நடக்குன்னு. மிக்ஸ் பண்ணணுமா? தக்காளி குத்திச்சா குத்திச்சா கடிச்சிச்சா? மஞ்சள் பொடி போட்டுருக்காங்க. ஏன் உருளைக்கிழங்கு கூட போலாக்கிட்டே போட்டுட்டு கிண்ணம் சொல்லாத. ஆமா பின்னாடி அடுத்த அடுத்து எண்ணெயில போடணும் சொல்லல. மட்டன் தட்டுனா மட்டன் தட்டுங்க. மசாலா போட்டு போடு. அவன் சொல்லல நீ கேளு. அப்ப நீ மசாலா எண்ணெயில அடிச்சு பேசுங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதுல போட்டுட்டு போடு. ஆமா கரெக்ட். மசாலா போட்டு மசாலா வந்த பிறகு இறக்க போடு. வறுத்துதான் வச்சிருக்க மாய கரண்டி வச்சு கொத்து போடுவேன். சும்மா கிண்டிக்கிட்டே இருக்கிறியே கடிச்சு வச்சிருக்கிய. பின்னாடி பொருள் இருக்கு ஆனந்தி. அங்க இருந்து வீடியோ செஞ்சு எடுத்து பாரு. அதை செய் சொல்ல மேல செஞ்சா ஒரு பிரச்சனை கிடையாது. இது அரைச்சி வாங்கிட்டு வந்து மசாலா எரிக்கா பார்ப்போம். இது ஒரு மசாலான்னு கேட்கான். கையில எடுத்து தட்டணும்ல வீடியோக்கு அப்புறம் தான் கை வழங்காத உனக்கு தட்ட வேண்டியதுனே. குடுக்கொண்டு தட்ட வேண்டிய கொடுக்க வேண்டியதானே. காஷ்மீரி மிளகாய் தூள். கருத்து நீ இன்னைக்கு எடுத்து பாடு பாடு. இப்ப நம்ம வந்து மட்டன் தட்ட போறோம். தம்பி மட்டன் தூக்கி தட்டுங்க. தண்ணியோட ஊத்து வேண்டியதான். எதுக்கு அங்க போய் குடிங்க நிக்கா? இப்போ நம்ம மட்டனை போட்டாச்சு. தண்ணி வத்தணும். அதுக்கு மசாலாவும் போட வேண்டியதுன்னா போட்டுடலாம். பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. டிக்கே இருக்கா வாங்கிட்டு வரலையா? அடிக்கோட உப்புங்க எவ்வளவு போடணும்? கொஞ்சமா கூட கொஞ்சம் போட்டுக்க. போதும். கிண்டு இந்த விட விரசணும். வரசு மீன் பொரிக்கிறதுக்கு தீயெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊத்துங்க எண்ணெய் ஊத்துங்க. சூப்பர். இப்படியே குளிந்துருனே. சூப்பர். ஒண்ணு வரல. இப்படி ராவன் கை வச்சு அழகா அங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். எதுக்கு தக்காளி வச்சு ராவணியா முட்டை கூட என்ன என்ன காயில என்ன காயிட்டா மீன் திங்க மாட்டான். மீனை பொரிக்க ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. கொஞ்சம் தண்ணி வரைய ஊத்துங்க கையில. தண்ணிட்டப்பா தண்ணி காணுங்க. அங்க பார்த்தா கடல், இங்க பார்த்தா மீன், இங்க பார்த்தா மட்டன், இங்க பார்த்தா தர்பூசணி. பேர் இருக்கவன்னு பார்த்து விட்டுங்களேன். கறியை தூர மாத்திட்டு இந்த குழம்பு எடுத்து வச்சுட்டு அதுல சாப்பாடை போட்டு போட்டு வைக்கணும். என்னது சரியா? கரெக்டா? சூப்பர். பாருங்க கறியில ஃப்ரை
அண்ணா அதுல குறைச்சியும் போட்டு குடிச்சி இதுல எடுக்காது. எல்லாம் முடிக்க முன்னாடி நாங்க டேஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எப்படி இருக்கு? அருமை வேற லெவல். அருமை பொரிச்ச மீன் அது சூடா வச்சுக்கணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா ப்ரோ? கடல் மீன் நாங்கள் அங்கே வச்சு சமைச்சோம். இங்கே தான் வந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே கடற்கரை இங்கே பீச் ஒட்டி இருக்கும். நம்ம அன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எந்த பீச்சுனா வட்டக்கோட்டை பீச்சு. நாங்கள் அடிக்கடி இங்கே தான் வந்து சமைப்போம். உள்ளே போடுங்க, இன்னும் போட்டு இது போட்டா அது போடுங்க. உள்ளே ஃபர்ஸ்ட் கரைக்கு எடுக்கணும் பறிச்சு. இன்னும் பொரிச்சிடுங்க. இது எதுக்கு நீ பொரிச்சு அடிக்கிய? சும்மா சொல்லுங்கண்ணே, உனக்கு கேட்டா சொல்லுங்க. தெரியாதுங்க. ரஞ்சிதா நீங்க சொல்லுங்க, எதுக்கு பொரிச்சு அடிக்கி? சாப்பாடு பொங்கிட்டு சாப்பாடு மேல அப்படி தூவி விட்டா மனமா இருக்கும் பிரியாணி. அப்படி சொல்லுங்க. நல்ல குணமா இருக்கும். வெங்காயம் வந்து மனமா இருக்கும். ஏதோ என்னால முடியாது கொஞ்ச நேரம் வாழ வச்சேன். காரெல்லாம் கூட பார்த்துருவேன். இங்க பாருங்க, பொரிச்சு எடுத்தாச்சு. கரிஞ்சு இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்படி இருந்தாதான் அது டேஸ்டா இருக்கும். மணக்கு பத்தியில ஆகும். அதுக்குதான் கையை சிடுங்க. உள்ளி வடை போல இருக்கு. மணக்கு வச்சா உள்ளி வடை மாதிரி சட்டில இருந்து எடுத்துட்டு போயிருமா? போட்டு வெட்டி இப்பதான் பிரியாணி செய்ய போறோம். மீன் இருந்துலாம் எடுத்து கொடுங்க. எல்லாம் செஞ்சு வச்சுட்டு லாஸ்ட் தான் நாங்க பிரியாணி செய்வோம். அது தண்ணி தண்ணி ஊத்துங்க, கரெக்டா பதமா ஊத்துங்க. வித்தியாசமான பிரியாணியா இருக்கு. இது பிரியாணி இல்ல, நெய்ச்சோறு. கடைசியில் எப்படி வர மாட்டோம் பாருங்க. செய்யுமா தெரியாம செய்ய தெரியாம இல்ல, இது நெய்ச்சோறு. அளந்து நம்ம கண் அளப்புதான். எடுத்துக்கலாம் டேலண்ட். வாயை கட்டி நெய் சோத்துக்கு அரிசி தட்டி என்ன செய்ய போறியா? தம் போட போறேன். சாப்பாடு கொஞ்சமா சிக்கன் கொஞ்சமா தம் போட போறேன். புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இனி தம் போட போறாங்க. இந்த சாப்பாடையும் இது புது வகையான டெக்னிக். இப்ப ஊத்தம் பாருங்க. நாங்க ஊத்தம் இறக்கு. ஆமா செஞ்சு முடிச்சு வருவாங்க. உள்ள அங்க பாரு வர பாரு நீங்க பாக்க மட்டும் என்ன ரெண்டே இதுல கிளாஸ் சைடுல இருக்கும். கிண்டம் போய் தெரியுமே. காமெடி போட்டுட்டோம். சரி போதும். அடுத்த நீங்க இது வரைக்கும் தட்டுனே கொஞ்சம் தட்டி லெவல் பண்ணுனே.
அது வருதுங்களா? கேக்கு செஞ்ச கூட செய்யாத அவனை பார்த்தா மாடு மாதிரியாட இருக்கு. அப்படி நிறைய உரைக்க பார்த்துருங்க. நான் தான் பார்த்துட்டு உரைக்க ஒன்றும் இல்லை. ஏன் சாவே பரா நான் இது மட்டன் தான் திங்க மாட்டேன். அதோட பிரியாணி எல்லாம் திம்பேன். நீங்க அதே திங்க மாட்டீங்களா? கொஞ்சம் போடு. போதும். அதை போய் அவங்க ரெடி பண்ணி பார்க்க தான் போறேன். அதை நான் ரெடி பண்ணோம். சைடில் வைங்க. சைடில் வைங்க. மீன் எடுத்தாச்சா? மீன் மேலே வச்சா அது ரெடி ஆயிரும். ஒண்ணு மறந்துட்டே. இது ஊத்தவே இல்லை. மேலே ஓட்டு அப்பதான் கீழே இறங்க. ஆமா. மத்த உள்ளி போடணும்ல இனி? உள்ளி உள்ளி பொரிச்ச உள்ளி மல்லியில எல்லாம் எடுத்துட்டு இந்த கடியில உள்ளி இருக்கும். ஒன்னா இருக்கும். என்னங்க அடுப்புல வச்சு வேக வை. என்னங்க என்னங்க எனக்கு தெரியாது. என்னங்கண்ணே மல்லியல கொஞ்சம் மேலாப்புல அப்படி எடுத்து போடுங்க. போடணும்ல போடல. அதானே பிரியாணி. உன்ன உனக்கு வீடியோக்கு அழகா இருக்குன்னு சொல்லி என்னன்னா இது இந்த அண்ணனுக்கு ஒத்தைக்கு 100 ரூபாய்க்கு 2 மீன் மட்டும் தந்தியா மாத்தின்னு நினைக்காம பாரு. மீன் சாப்பிட்டுக்கலாம். மணி என்ன எடுத்துக்கலாம். புது வகையான தம் அண்ணா பறக்கு எடுக்கணும் பாத்துருங்க. மணிக்கு பாரு இதையா செஞ்சு தொலைங்க. செஞ்சு கொடுங்க. அதுக்கு தம்ம கட்டு அடியில பிடிக்கும்ல. அதை பாத்துக்க குறைச்சேன்னு வச்சுக்க. அடியில புடிச்சிடும்ல. கொஞ்சம் குறைங்கலாம். குறை கையிலேடே பக்கத்துல இருக்கா. இது நமக்கு இல்ல. வந்துட்டு அடியில பிடி குறைங்க. அதிகமாச்சா வச்சு மேல இதே மாதிரி போட்டு விட்டுரும். அதுதான் அப்படியே வச்சு போட்டா அது குழஞ்சிரும். சைட்ல பாதி அரிசி மேல வந்துருக்கு. என்ன செய்ய உடுப்புனா கீழே போய் போகுது. அதுக்கு என்ன ஓனா சரி. மேல போடு. கஞ்சி பிரியாணி இவன் வந்து ஐடியா மேன். கட்டுவோம் பாரு. தம்மு கட்டுங்க. நெய் ஊத்தி தான் வச்சிருந்தேன். நான் எப்ப போட்டேன் இப்ப பாத்திருக்கேன்.
இந்த கல்லுல என்ன படம்? ஆமா என்ன தம்ம இதுக்கு உள்ளடி போகுது ஜன்னல் கெட்டி கெட்டி நீ தம்ம கெட்டி. ஒண்ணு இல்ல மணி ஆட்டுக்கிறதுக்கெல்லாம் அவனை போட்டு கழியாம மாடு மணிக்கு 6 வாடை எடுக்காமல ஆட்டு இறைச்சி வாடை எடுக்கலாம். மணிக்கு தம்ம கெட்டி. 2 பிரியாணி கைஸ். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பிரியாணி ரெடி ஆயிட்டு. 2 பிரியாணி ஒரு பிரியாணி என் நண்பனுக்கு தான். ஒரு பிரியாணி என் நண்பனுக்கு தான். அவன் வந்து மட்டன் சாப்பிட மாட்டான். தம்ம என்ன எடுத்துட்டியே எங்களுக்கு பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். வாங்க திறங்குனே ஒழுங்கு போய் ஃப்ரிட்ஜ்லயே இருக்கு. திறந்து காட்டுங்க மத எப்படி இருக்கு. ஆமா ஒருத்தர் கை ஒட்டி ரொம்ப இருக்கு. எங்க போட்டி அங்க மண்ணு இருக்கு. மண்ணு இதுல அங்க மண்ணு உங்களுக்காக இப்படி கிண்டலாமா? மைஸ் உள்ள கரெக்டா தான் இருக்கும். எப்படி இருக்கு? வாஹா ஐயோ மேல இல்ல மேல உள்ள அது மேல எடுத்து தூரம் கஞ்சி நல்லா வந்துருக்கு. இது நல்லா வந்துருக்கு. இப்படிதான் ஆகணும் நம்ம பிரியாணி. அது மேல காஞ்சி இருக்கும். உள்ள தோண்டி பாரு இதே மாதிரி தான் இருக்கும். பிரியாணி ஜீரக பிரியாணி. இது என்ன பிரியாணி டேஸ்ட்ல தான் இருக்கு. இதா ஆமா பட்டை கிராம்லாம் போட்டு நெய் போட்டு நெய் கொஞ்சம் ஊத்தணும் ஃபர்ஸ்ட். உங்க ஜோர் சூப்பரா வந்திருக்கு. நான் சும்மா சொல்றேன் நல்லா இருக்கு. எனக்கு ஆளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டுக்கு மணி உனக்கு ஜோர்ல ஆளுக்கு பாரு. வேண்டாம் அப்ப நம்ம வெந்துட்டேன் நம்ம பண்ற மாதிரி. சரி வா ஜோர் எடுத்து நீ போ. ரெடி ஆயிட்டு انا ஒரு போம்ல ஸ்பாட்டுக்கு தூக்குங்க. தண்ணி என்ன எடுங்க. நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நான் மட்டன் கறி எடுத்துறேன். இந்த கைவுலி ஒரு ஆள் எடுங்க. நான் எடுக்கேன். அந்த கைவுலி போ. தர்பூசணி இந்த போதனே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல தான் எப்படி சாப்பிடலாம்னு சொன்னோம். இங்கே மண் வந்து ரொம்ப தெரிக்கிறனால இங்கேருந்து கிளம்பி போய் நாங்கள் அங்கே சாப்பிட போகிறோம். நான் காட்டேன் பாருங்க. பள்ளத்தாக்கில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கரை. மகேஷனே என்ன செய்ய இத சாப்பிட்டுட்டே இருங்க. நான் வீடியோ தான் எடுக்கேன். எடுங்க. இன்னும் சட்டி ஒட்டி எந்திக்க மாட்டேங்காவ. ஆடுதான் பிடிக்கும் உங்களுக்கு. நம்ம இதோட இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.